Hi friends, welcome to GreenMaha's channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது அவல் கேசரி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா தான் நான் இந்த அவல் கேசரி ரெசிபியை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். அதுக்காக 1.5 கப்பு போல நான் அவல் எடுத்திருக்கேன். இந்த அவல் வந்து கெட்டி அவல். சாதாரண அவல் வந்து கொஞ்சம் தட்டையா இருக்கும், இது கொஞ்சம் பொடியா கெட்டியா இருக்கும். இந்த அவலை வந்து ஒரு கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வறுத்துக்கிறேன். இத வந்து 2ல இருந்து ஒரு 3 நிமிஷம் போல வறுத்தா போதும். இப்போ இந்த அவலை ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி அரைச்சுக்கிறேன். ரொம்ப ஃபைனா அரைக்க வேணாம், ரவை பதத்துக்கு அரைச்சுக்கலாம். பாருங்க, நான் இந்த மாதிரி அரைச்சிருக்கேன். இந்த அரைச்ச அவலை வந்து ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கிறேன். அதே கடாயில 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு கொஞ்சமா முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு திராட்சையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை ஆன பிறகு 1 டம்ளர் அவலுக்கு, அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் அளந்தோம் இல்லைங்களா, அதே டம்ளர்ல பொடி பண்றதுக்கு முன்னாடி அளந்த அதே டம்ளர்ல 1 பங்கு அவலுக்கு வந்து 2.5 பங்கு தண்ணி வச்சுக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி வச்சுக்கிறேன். நான் 1.5 டம்ளர் எடுத்திருந்தேன். ஸோ 3.25 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு கூடவே வந்து இந்த ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ண ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அது கூடவே சுடு தண்ணியில ஊற வச்சிருக்கிறேன் குங்குமப்பூவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணல. உங்களுக்கு தேவைன்னா நீங்க கேசரி கலரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமா ஏலக்காய், அதாவது 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். இப்ப இந்த தண்ணி கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு நம்ம இந்த ரவை பதத்துக்கு அரைச்சு வச்சிருக்கிற அவலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. இது நல்லா கெட்டி ஆயிடும். கெட்டி ஆன பிறகு நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்ல சர்க்கரையோ அல்லது நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம். நான் சர்க்கரை தான் சேர்க்கிறேன். நான் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல சர்க்கரை எடுத்திருக்கேன். ஈக்குவல் ப்ரொபோர்ஷன்ல எடுத்தா சர்க்கரை நல்லா இருக்கும். ரொம்ப ஸ்வீட்னஸ் வேணாம்னா ஒரு முக்கால் பங்குக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் நீர்க்கிற மாதிரி இருக்கும். சர்க்கரை சேர்த்தோடனே அப்புறமா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப கெட்டியான பிறகு ஆஃப் பண்ணாதீங்க. கொஞ்சம் செமி லிக்விடா இருக்கும் போதே ஆஃப் பண்ணிடுங்க ஸ்டவ். இல்லைன்னா இந்த அவல் கேசரி ஆறின பிறகு ரொம்ப கெட்டியாயிடும். கொஞ்சம் செமி லிக்விடா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டவ்வை சாப்பிடும் போது கரெக்டா இருக்கும் பதம். இப்போ இந்த ஸ்டேஜ்ல, அதாவது ஸ்டவ் ஆஃப் பண்ற ஸ்டேஜ்ல வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டு ஒரு கிளறி இறக்கிடுங்க. நெய் வந்து கொஞ்சம் அதிகமா சேர்த்தா கேசரி ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். வாங்க சர்வ் பண்ணலாம். இந்த அவல் கேசரி ரொம்ப சீக்கிரமா செய்யலாம். அது மட்டும் இல்ல, ரொம்ப ஹெல்தியும் கூட. ரவா கேசரியோட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். சோ இந்த கேசரியை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. GreenMaha's சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.